ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 36வது வசனம். பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் பல விதத்தில் நமக்கு போராட்டங்களும் பயங்களும் வரும். ஒருவேளை நமக்கு அப்படி வருகிற சமயத்திலே தேவன் நம்மை கட்டாயம் ஆற்றுவார், தேற்றுவார். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஜெப ஆலய தலைவனை நோக்கி தேவன் சொல்லுகிறார், மகனே, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி தேவன் இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, 365 தடவை இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது பயப்படாதே என்று. நமக்கு ஒவ்வொரு நாளும் வருகிற பயங்கள் அது பிசாசு கொண்டு வருகிற பயம், அது தேவனால் உண்டானது அல்ல. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஒரு ஜெப ஆலய தலைவனை நோக்கி தேவன் சொல்லுகிறார், மகனே, என்னை நம்பி வந்திருக்கிற நீ தேவ பிள்ளையே, ஒரு ஜெப ஆலயத்துக்கு நீ தலைவனாக இருக்கிறதுனாலே என்னை நம்பி வந்து உனக்கு வந்த ஒரு துர்ச்செய்தியின் மூலமாக உன் மகள் மரித்து விட்டாள் என்று சொல்லி சிலர் சொன்னது நிமித்தமாக உனக்கு பயம் ஏற்படலாம். என் மகள் மரித்து விட்டாலே எப்படி இனிமேல் எழுந்திருப்பாள் என்று சொல்லி துக்கமும் பயமும் வேதனையும் கண்ணீரும் ஒருவேளை உனக்கு இருக்கலாம். அப்படி நீ கவலைப்பட வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய மகளை என்னால் எழுப்ப முடியும், சுகமாக்க முடியும், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொன்ன உடனே அந்த ஜெப ஆலய தலைவன் தேவனுடைய வார்த்தை கேட்டு அவன் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். என்னுடைய வாழ்விலே ஒரு சம்பவம் நேரிட்டது. எனக்கு 2 கால்களும் போலியோ அட்டாக் மூலமாக என் செயலிலிருந்து ஏறக்குறைய 50 ஆண்டுகள் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதில் 2 காலம் முடியாத ஒரு சூழ்நிலையில் எம்ஏ எம்ஃபில் படித்து முடித்து விட்டு ஒரு கல்லூரிக்கு எப்படியாவது பேராசிரியராக ஆக வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டு படித்த பொழுது, படித்து முடித்த உடனே தேவன், இந்த கனமான ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தார். நான் நல்ல தட்டாமல், எல்லா அரசாங்கத்து வேலைக்கு போகாமல் தேவன் கொடுக்கிற இந்த பணியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் நான் இந்த ஊழியத்திற்கு தேவனுடைய அழைப்பு ஏற்று வந்தேன். அப்படி வருகிற பொழுது ஏறக்குறைய ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு 2 மகன்கள் உண்டு. அதிலே ஒரு மகன் திடீரென்று ஒரு 15 நாள் பேசாமல் இருந்து விட்டான், ஊமையாகி விட்டான். இந்த இடத்துல நிற்கும் பொழுது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு 100 தடவை போயிட்டு வந்துடுவான். அதை பார்க்கும் பொழுது எனக்கு மனசு தாங்கவே முடியலை. காரணம், இப்போ எனக்குமே 2 காலம் முடியலை. நான் ஒரு அரசாங்க வேலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி நினைக்கும் பொழுது உம்முடைய கனமான ஊழியத்திற்கு நீர் என்னை அழைத்தீரே. என்னுடைய 2வது மகனும் ஊமையாகிவிட்டால் இந்த ஊர் பார்த்து என்ன சொல்லும் என்று சொல்லி 14 நாட்கள் கண்ணீரோடு நான் புலம்பி ஜெபிச்சது உண்டு. எப்படியாவது அந்த மகனை நீ சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி இரவு பகலாக நான் ஜெபித்தேன். ஒரு நாள் 14 நாட்கள் முடித்த பிறகு 15வது நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் தேவ சமூகத்திலே தேவ சபையை நடத்திவிட்டு 1 மணிக்கு நான் போய் பார்க்கும் பொழுது நீ கொடுத்த மகன் என்னோடு அப்பா என்று பேச வேண்டும் என்று நான் வேதனையோடு கண்ணீரோடு புலம்பரோடு நான் புறப்பட்டு சென்றேன். சர்வீஸ் முடித்து விட்டு ஜனங்கள் எல்லாம் அனுப்பிவிட்டு நான் போய் அந்த ஆஸ்பத்திரியில கீழே நின்று அழுது கொண்டே நின்றேன். ஆண்டவரே, 2 காலம் முடியாத உன்னுடைய 2வது மகன் இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி நான் துக்கப்பட்டது உண்டு. அப்ப என்னை பார்த்த உடனே மகன் அப்பா என்று சொல்லி அந்த படியை விட்டு வேகமாக ஓடி வந்து என்னோட வண்டியில் ஏறினான். அந்த பிள்ளை தூக்கி நான் கட்டி பிடித்த ஆனந்த களிப்பாக ஆனந்த சத்தத்தோடு தேவனை நான் துதித்தேன். அப்போ இப்படி பார்க்கும் பொழுது என்னுடைய மகனுக்கு, தேவன் கொடுத்த 2வது மகனுக்கு, 15 நாள் ஊமையாக இருந்த மகனுக்கு தேவன் பேசும்படியான பாக்கியத்தை கொடுத்தார். இன்றைக்கு சபையிலே
அவனால் முடிந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களோட வாழ்விலே நடக்கிற பயங்கள், திகில்கள் வரும் பொழுது சோர்ந்து போக வேண்டாம். தேவ சமூகத்திலே இருந்து திறப்பில் நின்று ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்தால் நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவரால் முடியும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனக்கு அற்புதம் செய்த தேவன் உங்களுக்கும் செய்வார். அடுத்த வார்த்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசம் உள்ளவனாயிரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துல ஒரு நாளும் குறைபடவே கூடாது. விசுவாசம் என்பது விசுவாசிகளுக்கு கொடுத்ததான ஒரு வரம். 100க்கு 99% உங்களுக்கு விசுவாசம் இருந்து 1% இல்லாவிட்டாலும் தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெற முடியாது. அப்ப அந்த ஜெபாலய தலைவன் விசுவாசத்தோடு என் மகளை எப்படியாவது தேவன் எழுப்புவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு போய் தேவன் அழைத்து கொண்டு போன பிறகு அந்த மகளை பார்த்து தலை தாகுமி எழுந்திரு மகளே என்று சொன்ன உடனே அந்த மகள் எழுந்து உட்கார்ந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகள் மருத்துவமனையில் இருக்கலாம். டாக்டர்கள் பார்த்து இந்த பிள்ளை பிழைப்பது அரிது என்று சொல்லி கூட இருக்கலாம். நீங்கள் கண்ணீரோடு புலம்பி அழுது கொண்டிருக்கிற தாயை, தகப்பனே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இன்றே ஆஸ்பத்திரியில் இருக்கிற மகனை குணமாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. திருமணம் செய்து கொடுத்த இடத்துல பிள்ளை எப்படி குடும்பம் நடத்துவாளோ என்று சொல்லி கண்ணீரோடு புலம்பி அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை தேவன் கொடுத்து, நல்ல புத்தியை கொடுத்து, நல்ல குடும்பத்தை நடத்துகிற கிருபைகளை தேவன் தருவார். இன்னும் ஒரு சகோதரி, நான் திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகியும் எனக்கு பிள்ளை இல்லையே, நான் எப்படி பிள்ளை பெறுவது என்று சொல்லி நீங்க பல முறை பல டாக்டர்கிட்ட நீங்க சில ட்ரீட்மெண்ட்டுக்கு சென்றும் குழந்தை இல்லாமல் இரவுல தூங்க முடியாமல் விழித்து அழுது கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை என்னோட வயதும் ஆகிக்கொண்டிருக்கிறதே, என்னோட கணவர் வேறொரு திருமணம் செய்து விட்டால் என்ன செய்வது, நமக்கு பிள்ளை இல்லை, என்னோட வாழ்வு இப்படி ஒரு நெருகதி ஆகிவிட்டது என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இந்த மாதத்திலே அல்லது இந்த வாரத்திலே தேவன் உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கட்டாயம் கொடுப்பார், கட்டாயம் கொடுப்பார். கவலைப்படாதீர்கள், விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்வில் நடந்த இன்னொரு சாட்சியை பார்க்கும் பொழுது, ஏறக்குறைய எனக்கு 35 வயது நெருங்கிவிட்ட சூழ்நிலையில் எனக்கு கால் முடியாதனாலே பெண் கொடுப்பதற்கு யாரும் முன் வரவில்லை. எனக்கு 35 வயது வந்த உடனே எனக்குள்ளே ஒரு பெரிய ஏக்கமும் வேதனையும் துக்கமும் என்னை ஆட்கொண்டது. நான் நினைத்தேன், எனக்கு பெண் பார்ப்பதற்கு ஒருவருமே இல்லை, எந்த நபரும் எனக்கு பெண் பார்க்கல. அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலையில எனக்கு ஒரு மனைவி இருந்தா இந்த கனமான ஊழியத்தை நான் செய்ய முடியுமே, என் பிள்ளைகளும் இணைந்து ஒரு சபையை நடத்துவோமே, பல இடத்துல பல கூட்டங்களை நடத்துவோமே, 800 கோடி ஜனங்களுக்காக திறப்பில் நின்று நாங்கள் நிற்போமே என்று சொல்லி நான் துக்கத்தோடு கவலையோடு 2.25 வருடம் நான் செபித்து கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் சாயங்கால வேளையில தேவன் பேசினார், மகனே, 2 ஆண்டுகள் திருமணத்துக்காகவே ஜெபித்து கொண்டிருக்கிறாயே, வெளி தேசத்திலிருந்து உனக்கு ஒரு மனைவியை கொண்டு வருவேன்னு சொல்லி தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படி வெளி தேசத்திலிருந்து ஒரு பெண் வந்து நம்மை திருமணம் செய்யக்கூடும். இந்த 32 மாவட்டத்திலே, அந்த நாட்களில் 32 மாவட்டம், அதிலே பெண்ணே கிடைக்கவில்லையே, நமக்கு எப்படி வெளி தேசத்திலிருந்து எந்த பெண் திருமணம் செய்வாள் என்று சொல்லி நான் நினைத்தது உண்டு. ஆண்டவர் என்னை பார்த்து, மகனே, நீ சோர்ந்து போகாதே, நீ தாய் தகப்பனை இழந்திருக்கிறாய், ஒரு அனாதையை போல இருக்கிறாய், கால் முடியாமல் இருக்கிறாய், நீ படித்தும் இருக்கிறாய், உன்னை குறித்து எனக்கு ஒரு அக்கறை உண்டு, உன்னை குறித்து நான் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கிறேன்னு சொல்லி தேவன் என்னோடு கூட பேசினார். ஒரு நாள் திடீரென்று ஒரு வெளி தேசத்திலிருந்து தேவன் கொண்டு வருவேன்னு சொன்ன வார்த்தையின்படி எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருக்கிறதான ஒரு ஊழியத்துக்காக சென்றிருக்கும் பொழுது அந்த ஒரு பெண்ணை இங்க சந்திக்கிற வாய்ப்பை தேவன் கொடுத்தார். அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால், என்னை பார்த்து, பிரதர், பிரைஸ் ஆடுங்க பிரதர், நான் சிங்கப்பூர் தேசத்துல இருந்தேன், இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன், எனக்கு வந்த நோக்கமே இந்த 800 கோடி ஜனங்களுக்காக நான் ஊழியத்தை செய்யணும், நான் கனமான ஊழியத்தை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் அதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி மனைவி சொன்னார்கள். அப்பொழுது தேவன் சொன்ன, மகனே, 2.5 வருடம் ஜெபித்து கொண்டிருந்தாயே, அந்த பெண் இந்த பெண்ணு தான் என்று
தேவன் அந்த பெண் இந்த பெண்ணு தான் என்று தேவன் வாக்குரைத்தார். அப்போ எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இன்னும் ஒரு சில வசனங்களை வாசி நாம் முடிக்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த படகில் தான் தேவன் பயணம் செய்கிறார். அந்த படகில் தான் தேவன் உறங்கி கொண்டிருக்கிறான். சீடர்களே இப்படி பயந்தீர்கள்? நான் தான் இந்த படகில் இருக்கிறேனே, உன் குடும்பத்தில் இருக்கிறேனே, உன் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறேனே, உன்னுடைய பிஸ்னஸ்ல இருக்கிறேனே, உன்னுடைய குடும்பத்துல, உன்னுடைய ஊழியத்துல நான் இருக்கிறேனே, நீ திருமணம் செய்து கொடுத்த உன் மகளோடு நான் இருக்கிறேனே, நீ ஏன் நான் உன் குடும்பத்துல குடும்ப தலைவனாக இருக்கும் பொழுது நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கண்ணீர் விடுகிறாய்? நீ கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது சீடர்களை பார்த்து நீங்க பயப்படாதீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொல்லி சொன்னதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதியாகம புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய இரக்கத்தின்படி வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 2:10 வாசிக்கும் பொழுது அவன் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆதியிலே ஆதாம் மூலமாகவே ஒரு பயத்தை அவனுக்கு, அப்போ ஒரு பயம் அவனுக்குள்ளே வந்தது. பார்க்கும் பொழுது ஆதியிலே வந்த பயம் எப்படி நிறுத்தப்படுதுன்னு சொல்லி பார்ப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10 வாசிக்கும் பொழுது, பயப்படாதீங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு நான் தரப்போகிறேன் என்று சொல்லி தேவ தூதர்கள் வந்து அறிவித்தார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், ஆதாம் முதல் வந்த பயம் அது எப்படியாவது நீக்கப்பட வேண்டும் என்று மேசியா இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தேவன் உங்களை கைவிடவே மாட்டார். பயப்படாமல் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். ஒருவேளை பயம் வருகிற பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், தேவன் உங்களை விடுவிப்பார். நான் உங்களுக்கு ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, மே துதிக்கிறோம் அப்பா. நீ கொடுத்த நல்ல ஒரு அற்புதமான அருமையான நல்ல வேலைக்காக நன்றி. இந்த வேலையை ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள், இதை பார்க்கிற தேவ பிள்ளைகள் வாழ்விலே பயப்படாமல் விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் பலப்படுத்தி இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களோட ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தஞ்சை பட்டணத்திலே ஒரு அருமையான தேவ சபையும், தஞ்சை பட்டணத்துல மையமாக வைத்த பல கூட்டங்களை அடிமை மூலமாய் தேவன் நடத்தி வருகிறார். தேவன் எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி 800 கோடி ஜனங்கள் மத்தியில மிகப்பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தோடு செல்லுகிற எங்களுக்காகவும் எங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.